தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் மென்ஸ் அண்டர் 19 அதுக்கப்புறம் உமன்ஸ் சீனியர்ஸ்களுக்கான கேம்ப் வச்சிருக்காங்க. அதுக்கான செலக்ஷன் ட்ரையல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. வர அக்டோபர் 2ஆம் தேதி காலையில 8 மணிக்கு தருமபுரியில் இருக்கிற கமலம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனோட நெட்ஸ்ல இந்த செலக்ஷன் ட்ரையல்ஸ் நடக்க போகுது. மென்ஸ் அண்டர் 19 செலக்ஷன் ட்ரையல்ஸ் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா 1/9/2007 அன்னைக்கோ அதுக்கப்புறம் பிறந்தவரா நீங்க இருக்கணும். உமன்ஸ் கேட்டகரியில நீங்க செலக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா 1/9/2014 அன்னைக்கோ இல்ல அதுக்கு முன்னாடியோ பிறந்தவரா நீங்க இருக்கணும். தருமபுரி டிஸ்ட்ரிக்டா இருக்கணும். அன்னைக்கு செலக்ஷன் ட்ரையல்ஸ் போறவங்க உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பர்த் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துட்டு போங்க. பொதுவா நீங்க செலக்ஷன் ட்ரையல்ஸ் போறீங்கன்னா டாப் டு பாட்டம் ஒயிட்ஸ்ல போவீங்களே அதே போல ஒயிட்ஸோட போங்க. உங்களுக்கு கிட் பேக் கண்டிப்பா எடுத்துட்டு போக. முதல்ல தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு கிரிக்கானந்தா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டிஎன்சியோட அண்டர் 19 டோர்னமெண்ட்டோ உமன்ஸ் டோர்னமெண்ட்டோ இன்னும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ இல்ல. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான். ஆனா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து பசங்களோட நல்லதுக்காகவும் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸோட ஃபியூச்சருக்காகவும் அண்ட் கேம்பை கனெக்ட் பண்றாங்க. அதாவது இந்த செலக்ஷன் ட்ரையல்ஸ் நீங்க கலந்துக்கிட்டு இதுல நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நிறைய கேம்ப்ஸ் வைப்பாங்க. இடையில நிறைய மேட்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து டிஎன்சி நடத்துற டிஸ்ட்ரிக்ட் மேட்சுக்கு கொண்டு போவாங்க. தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்டர் 19 கிரிக்கெட்டர்ஸும் அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸும் இதை பயன்படுத்திக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற தருமபுரியில் இருக்கக்கூடிய கிளப்ஸ் கேப்டன்ஸ் இருப்பீங்கல்ல, அப்புறம் ஊர்ல வந்து சீனியர்ஸ்னு இருப்பீங்கல்ல, அவங்க எல்லாருமே டீம்ல இருக்கக்கூடிய அண்டர் 19 அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸை தயவு செஞ்சு எப்படியாவது அனுப்புங்க. அவங்களுக்கு கிட்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா இதுல ஒருவேளை அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா முதல் படியை எடுத்து வச்ச மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸ் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அகாடமி இல்லாமலோ இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு ஒரே ஒரு அகாடமி மட்டும் தான் இருக்கும். இல்ல 2-3 அகாடமி இருக்கும். அதுவும் எங்கெங்கேயோ இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு சனி ஞாயிறுல மட்டும்தான் கிரிக்கெட் ஆட முடியுமே தவிர பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்படி நீங்க ஒருவேளை பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும்னா அப்படி நீங்க அகாடமி எல்லாம் போகணும்னா நீங்க சென்னைக்கு தான் போகணும். ஆனா இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் இப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுக்கே பாராட்டுகள். சோ பசங்களா பிள்ளைங்களா இந்த செலக்ஷன் ஸ்டைல்ஸ்ல போய் கலந்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க, சீரியஸா எடுத்துக்கோங்க, நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.